ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு தாக்கத்தை 2025 கொடுக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுங்கிற ஒரு 4 மாதத்துக்கு ஒரு மாதிரியான ஒரு செட் ஆஃப் பலன்களும், மே மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய 8 மாதத்துக்கு எப்படி ஒரு பலாபலன்கள் மாறுகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு நம்ம கொஞ்சம் துல்லியமா பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா முதல் 4 மாதங்கள் வந்து சனி 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் இருக்கிறார், ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறார், கேது 5ஆம் இடத்துல இருக்கிறார், குரு ராசிக்குள்ளேயே இருக்கிறார். ஸோ பாத்தீங்கன்னா என்ன ஆகும், மனசுல வந்து ஒரு உற்சாகத்தை வந்து கடந்த 7-8 மாசமாக 2024 ஏப்ரல் மேலிருந்து குருவின் சஞ்சாரம் ராசிக்குள்ள இருக்கிறது வந்து கொடுத்துட்டு இருக்குது. 7ஆம் வீட்டை பார்க்கிறார், 5ஆம் வீட்டை பார்க்கிறார், 9ஆம் வீட்டை யோகஸ்தானத்தை பார்த்து ஓரளவுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி குரு வந்து ராசிக்குள்ள இருப்பது கொடுத்துட்டு இருக்கிறது வந்து நீடிக்கும் 4 மாசத்துக்கு. சனி வந்து 10ஆம் இடத்துல இருந்து வேலை விஷயத்துல கடந்த 2023 வருஷம் பாத்தீங்கன்னா நீங்க உழைச்ச உழைப்பு வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. குறிப்பா ஒரு 23-25 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய இளைஞர்களா இருந்தாலும் சரி, 40-45 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய மிடில் மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கக்கூடிய வியாபாரிகள், ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட், ஒரு கம்பெனி கார்பரேட் செக்டர்ல ஒர்க் பண்ற மேனேஜர்ஸா இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி, இந்த 10ஆம் இடத்துல சனி 2023 எப்ப வந்ததோ அதுல இருந்தே பாத்தீங்கன்னா வேலை அதிகம், உழைப்பு அதிகம், அலைச்சல் அதிகம். அதுதான் உண்மை. ஸோ அந்த விஷயம் வந்து 2025 ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் 11ஆம் இடத்துக்கு சனி போறது பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் நீங்க பண்ணினதுக்கு வேணுங்கிற ஒரு பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புக்குள்ள நம்ம போறோங்கிறது தான் ஒரு அருமையான பலாபலன்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு.